ஓகே கீரு ஸ்டேரிங் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கார் எடுத்துடலாமா? டே பப்ளு கிளம்பலாமா வீட்டுக்கு? சொல்லு. அட எங்கடா இருக்குதே? என்னது அடங்கு ஒக்கம் மக்காடே, அது வெறும் ஜூஸ் போட்டு குடிக்கிற எலிஞ்சு பழம் தானடா. அதுக்கேண்டா இவ்வளோ சீனு போடுற? ஆடா சரி போங்க, அவன் கிடக்குறான். நம்ம விட்டு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் வச்சு எங்கள் அம்மா ஒரு கற்றுவாங்க தவக்கலை மாதிரி. ஓகே ரைட்டு மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோம் மக்களே. அப்பாடா விடிய ஓட்டி வந்து இப்போ நைட்டே ஆயிடுச்சு மக்களே. இப்போ ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு எப்படியோ நல்லபடியா. அப்பா எவ்வளோ தூரம், அப்பா செம்ம டயர்டாகுது. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்க வேண்டியதுதான். அப்பா செம்ம டயர்டா. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்புறம் ஏதாவது பார்ப்போம். என்னடா தூக்கமே வர மாட்டேங்குது. யாராது? என்னது இது? ஐயோ கடவா இல்ல உண்மையாவா? என்னடா நடக்குதுங்க? ஐயோ அதே பூச்சாண்டியா? ஐயோ இந்த பக்கமா? ஐயோ எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பூச்சாண்டி கண்ணுக்கு தெரியுது. ஐயோ ஐயோ எங்கடா பூச்சி? டே பபுளு, டே இருக்கியாடா? டே உனக்கு தான்டா பபுளுவாயா? டே இங்கே தான் இருக்கியா? டே பபுளு என் ரூமுக்குள்ள பூச்சாண்டிடா. டே உனக்கு தான்டா. டே என்னடா ஸ்லோ மோல திரும்புற? ஐயோ 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 பூச்சாண்டி பூச்சாண்டி எப்படி பண்ணுறது? யாரும் பயப்படாதீங்க. சுகிஸ் இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேரியஸ்ட் சீட் கோட் நம்ம கேம்ல இந்தியன் பைக்ஸ்ல இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ டாப் 10 ஸ்கேரியஸ்ட் சீட் கோட் அண்ட் கிளிச்சஸ் பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 1ல இருந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஸோ நம்ம கேம்ல அதை வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற சீட் கோட் ஃபர்ஸ்ட் போட்டால் தான் அந்த நாய்க்குட்டி வரும். ஸோ இருங்க அதோட சீட் கோட் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபோன் எடுத்துக்கிட்டு 600 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு டாக் வரும். ஸோ ஓகே இதை வச்சு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. இதை வச்சு ஒரு பயங்கரமான விஷயத்த, நீங்க யாரும் பார்க்காத விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிக்க போறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேரியான விஷயம் இந்த கேம்ல இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் பண்ண மாதிரி 3 நாய்க்குட்டியை அடுக்கு மேல அடுக்கி இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுக்கோங்க. பட் 3 நாய் மட்டும் தான் இருக்கணும். ஓகே ஸோ அடுத்தது நடு சென்டர்ல போய் இப்படி ஏறி உட்காந்துருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்க பட்டனை கிளிக் பண்ணல நடுவில் ஒரு நாய் இருக்குல்ல, அது மேல தான் பிராங்க்லின் போய் ஏறி உட்காருவோம். இப்போ அந்த கேமரா பட்டனை வந்து ஸ்விட்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, என்னடா இது பேயா அப்படின்னு கேட்பீங்க. ஆடா பாவி என்னடா இது? ஐயோ பேயோட வாய் அப்படின்னுவீங்க. ஆமா மக்களே, இது ஆக்சுவலா பேயோட வாய் மாதிரி தானே தெரியுது. பட் இதோட பேயோட வாயெல்லாம் கிடையாது, அந்த நாயோட வாய் தான் மக்கள் எப்படி இருக்குது. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. ஸோ இது வரைக்கும் நானே பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கே தெரியல. இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப கோஸ்டான ஒரு விஷயமா இருக்குது தோணுதுல. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து செம்மையா பார்க்க போறோம். டக்கு நம்ம வீடியோ லைக் போட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டாப் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரியான ஒரு கிளிச் தான். ஸோ ஓகே அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் எடுத்துக்கிட்டு 222 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏடிவி பைக்கு வரும். ஸோ இந்த ஏடிவி பைக் வந்தோடனே இன்னொரு சீட் கோடும் அப்படியே நகராமல் எங்கேயும் அசையாமல் அப்படியே இன்னொரு சீட் கோடும் போடணும். என்ன சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா 80000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வரும். இது ரெண்டுத்தையும் இப்படி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடணும் மக்களே. ஸோ அட்டாச் பண்ணிட்டு நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்டர் அந்த ஹெலிகாப்டரில் பின்னாடி சீட்டுக்கு ஏறுற மாதிரி ஒரு டோர் இருக்குல்ல, அங்கே போய் நிற்குங்க. நின்றுக்கிட்டே ஃபஸ்ட்டு ஏறுங்க, திருப்பி இறங்குங்க. ஸோ அடுத்தது திருப்பி ஏறுங்க, அப்புறம் திருப்பி இறங்குங்க. இந்த மாதிரி ஏறி 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 இறங்குங்களேன். ஸோ அப்படி இறங்கிட்டே இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருங்களேன் அப்படியே சைடாக ஒரு கட்டத்தில் இப்படி சைடாக வந்துருவான். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஹெலிகாப்டர் அப்படியே டேக் ஓவர் பண்ணுங்க. ஆஹா இப்போ பாருங்க நடக்கிற அதிசயத்தை. அடே என்னடா நடக்குதுங்க? டே ஐயோ பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குதேடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே, ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஐயோ என்னடா ஊஞ்சல்ல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறோம். ஐயோ டே என்னடா பார்க்க பயமாகுதே அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க, நம்ம கேம்ல சூப்பராகவே இருக்கும். ஓகே ஸோ இது என்னடா எண்டே இல்லையாடா, இது என்னடா பண்றான் ஆக்சுவலா அப்படின்னு தானே கேட்பீங்க. இது ஒன்றும் கிடையாது, ஹெலிகாப்டருக்கும் ஏடிவிக்கும் நடுவில் சிக்கிட்டு இருக்கான் பயமில்ல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கைத்தை பிடிச்சி இழுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா காலு மடங்கி அப்பள மாதிரி உட்காந்துருக்கிறான். சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் பார்த்துருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டி நம்ம வச்சிருக்கிறோம் இந்த வீடியோவில். செம்மையாக இருக்கும் போது வாங்க நம்ம அடுத்தது டாப் 3 என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னடா நடக்குது, கடைசி என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் நடக்காது, அப்படியே பறந்துக்கிட்டே கிடப்பான் வானத்தில் இந்த மாதிரி தான். சரி ஓகே, அது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
டாப் 3 போயிடலாம். ஸோ டாப் 3 இதோட பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும் மக்களே. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துக்கோங்க. கார் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைமோ டே டைமோ ஏதோ ஒரு டைம் போய்க்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து நைட் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நைட் டைமில் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. நான் சும்மா கதை தானே விட்றேன்னு நினைப்பீங்க. இப்போ பாருங்க, அந்த பேய் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க. நானும் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு 12 மணிக்கு இப்படி போயிட்டு ஜெட் பேக்கில் போயிட்டு இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே ஐயோ ஐயோ என்னடா நடக்குது, பேய் ஐயோ கிடைக்குது பேய், ஐயோ என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிளிச்சு தான். ஸோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த சைடில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த சைடில் வந்து இது தூண் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக போயிட்டு ஜெட் பேக்கில் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் சட்னி ஆட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலை கீழே கை காலெல்லாம் நசுக்கி விட்டு இப்படி இவங்களுக்கு கீழே சாவடிச்சிடும் மக்களே. இது பார்க்க ரொம்ப பயமாக இருக்குல்ல. சரி, ஓகே ரைட் மக்களே. ஸோ அடுத்தது டாப் 4 என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் போக போக இன்னும் பயங்கரமாலாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீட் கோட் போடணும். என்ன சீட் கோட்னா 400 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் ஸ்கேரியாக இருக்குமான்னு தெரில எனக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ கிளிச் மக்களே. இது நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி ஆகணும் கேமில். ஓகேவா, நான் அடித்து சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பட்டு இதை போய் ட்ரை பண்ணி ஆகணும் நீங்கள். அப்போ தான் செம்மையாக இருக்கும். போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பைக் எடுத்துக்கிட்டு அப்புறம் 9129 அப்படின்ற இன்ஃபினிட்டி சீட் கோட போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான கிளிச்சு, எங்கே வேணால் அடிச்சு ஆவீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன் கிராவிட்டியோட சீட் கோட் போட்டுருக்காங்க 7112 அப்படின்ற ஒரு சீட் கோட். இப்போ நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா பைக் அப்படியே ரிவேஸ்லேயே வாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆங்கிரி பெல்ல இப்படி இழுப்பாங்களா அந்த கைத்து, அந்த மாதிரி ரிவேஸ்லேயே வந்துட்டே இருங்க. டக்குன்னு அந்த ஸ்லோமோ பட்டனையும் எக்ஸிட் பட்டன் இருக்குல்ல, அதையும் டக்குன்னு அட்டன் டைமில் அமுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆங்கிரி பெல்ல இழுத்து விடுவாங்க பார்த்தீங்களா கைத்தில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டா எப்படி போய் எங்கே போய் சதற அடிப்பீங்க தேங்காய் மாதிரி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மண்டைய மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பில்டிங் அங்கே இருக்கிற பில்டிங்னு பாருங்கள் எப்படி சதறி வந்து விழுவுறான்ட்டு. ஸோ இதை திருப்பி நான் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது மக்களே. நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து திருப்பி ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டிங் சிட்டி சைடில் அடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். பட் இப்போ வந்து ஒரு எம்டி ஸ்பேஸில் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ தூரம் ராக்கெட் மாதிரி போகிறான் அப்படின்றத பார்க்கணுமா. சரி, ஓகே ரைட்டு மக்களே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துட்டேன். ஸோ பைக் எடுத்துட்டு அந்த மூன் கிராவிட்டியோட சீட் கோட்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன், இன்ஃபினிட்டி கூட ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்படியே ரிபேஸ்ல வாங்க. ஓகே, வரலாம்ப்பா வரலாம்ப்பா. இப்போ அப்படியே ஸ்லோமோ பட்டனையும் அந்த எக்ஸிட் பட்டன், மைக்ல எக்ஸிட் பட்டன் இருக்குல்ல, அதையும் அப்படியே அமுக்குனீங்க. போடு யோப்பா சாமி, அடங்கொக்க மொக்கா ஆயா போட்ட சொக்கா. எங்கடா போறான் எங்கடா பக்கத்து ஒரு நியூஸ் சிட்டி இருக்குல்ல, அதுக்கே வந்துட்டான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவுல. அடேங்கப்பா, ஐயோ செம்மையா இருக்குது. இது போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பட்டு கேம்ல ஜாலியா இருக்கும். என்னடா டே நில்லுடா, அடே சாமி டே. அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே நம்ம ஃப்ராங்க்லினை யாராலும் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சாரி ஃபார் ஃப்ராங்க்லினுக்கு ஒரு ஆழ்ந்த இரக்கங்கள் தெரிவிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாப் பையா 6 ஓகே 5. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கிளிச் தான். ஸோ இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 200 போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஸோ குதிரை ஒன்று வந்துருமா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அசையாமல் அப்படியே என்ன பண்ணுறீங்க, பிசையாமல் நீங்கள் அப்படியே இன்னொரு சீட் கோடும் போடணும். ஸோ 999 அப்படின்னு ஒரு சீட் கோடும் போடணும். அதை போட்டுட்டு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படி வந்துடும், வந்து சிக்கிக்கும் அந்த குதிரை மேலே. அப்படின்னு நேராக போங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா சீட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீட் கோட் போடணும்னா மூன் கிராவிட்டி சீட் கோடை போட்டுக்கோங்க. ஸோ அந்த குதிரை பக்கத்தில் போயிட்டு இந்த சீட் கோடை போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது இன்னொரு சீட் கோடும் போடணும். அப்படியே எத்தனை சீட் கோடு தான் கேட்பீங்க, கடைசி சீட் கோடு மக்களே. ஸோ என்ன சீட் கோட்னா ஸ்கைஃபால் சீட் கோட். இந்த போட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏறுற பட்டனையும் அதையும் கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டன் டைமில் இப்படி போய் ஸ்கையில் நின்றுப்பா மக்களே. ஆடா பாவி, இது சப்போஸ் யாரோ போலீஸ் கீஸ் மாட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் மட்டும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்து நின்று வேடிக்கை பார்க்கலாம் இந்தியன் பைக் சிட்டியை. இது நல்லா இருக்குல்ல இந்த சீட் கோடு. ஸோ இது பார்த்து போய் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டாப் 6 வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாப் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேம்லேருந்து ஃபஸ்ட்டு வரக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ட்ராக் என்னது அந்த இது இருக்குல்ல, இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ட்ரிக்கு பண்ணணும்.
ஸோ அதை நான் எப்படின்றத சொல்கிறேன். அது பண்ண வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும். என்னடா இது எப்படிரா அப்படின்னு கேட்பீங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போன ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், டாப் 10 கிளிச்சஸ் பற்றி. அந்த வீடியோவில் தான் பாருங்கள் இந்த கிளிச்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் வர வரைக்கும் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ட்ரெயினுக்கு சைடில் போகணும். ஓகே, ஸோ ட்ரெயினுக்கு சைடில் போயிட்டு நான் சொல்கிற இதை போடுங்க. ஸோ சீட் கோடை போடுங்க. ஓகே, ஸோ என்ன சீட் கோடை அப்படின்னு கேட்டிங்கன்னா 330 அப்படின்ற ஒரு சீட் கோடை போட்டுக்கோங்க. ஸோ இந்த சீட் கோடை ஆக்சுவலாக போட்ட உடனே ட்ரெயினுக்குள்ளே அந்த பட்டன் இந்த பட்டன் ரெண்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஏறிக்கோங்க. ஸோ ஏறின உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஜெட் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி விட்ருங்க. எப்படி ஆரோ மாதிரி காமிக்கி. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜெட் பேக் நேராக ஸ்கைக்கு போயிடும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ட்ரெயினை விட்டு வெளியே இறங்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரெயினை விட்டு வெளியே இறங்கினோடனே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே டொபகுடின்னு கக்கு ஸ்கூலில் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கீழே போயிடுவான். ஸோ அடுத்தது கேமரா ஸ்விட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் பைக்ஸ் 3Dயோட மேப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஏதோ தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி இருக்குது இந்த இந்தியன் பைக்ஸ் 3Dயோட மேப்பு. ஸோ இது பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவான இது கிளிச் மக்களே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, ரைட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பதகளியில் போயிட்டே இருப்பான். அது நம்ம அப்படியே கேம் விட்டு திருப்பி வெளியே வந்திருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், டாப் 7ஓட கிளிச். ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னான ஒரு ட்ரிக்கு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6677 அப்படின்ற ஒரு ஜேசிபி சீட் கோட் இருக்கும். அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நேராக அதை பக்கத்தில் 400 அப்படின்னு ஏதோ ஒரு பைக் உங்களுக்கு பிடிச்ச பைக்கை போட்டுக்கோங்க. ஸோ போட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு ஜேசிபி சிம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட ஏறுற சிம்பிளும் வரும். ஸோ டிரைவ் பண்ணுற சிம்பிள் வரும். இப்போ ஜேசிபி வரல. ஓகே, இப்போ ரெண்டும் வந்தோடனே அட் அன் டைமில் கிளிக் பண்ணுங்களேன். ஸோ பண்ண உடனே என்ன பண்ணுவோன்னா, ஃப்ராங்க்லின் வந்து பைக்கில் தான் ஏறி உட்காருவான். பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்களேன். அடே என்னடா பண்ணுறோட இப்போ பாருங்கள், அதோட ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்போ பாருங்களேன். ஓகே, இவனை ஏற்றலாமா வேணாம், பின்னாடி என் டார்லிங் வர அவளை ஏற்றுவோம். டார்லிங் அப்படியே கொஞ்சம் வண்டியில் ஏறுறீங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், நடக்கிற ஃபன்னை மட்டும் பாருங்களேன். இப்போ இது வந்து ஃபோன் பட்டன் நமக்குனீங்கன்னா இந்த மாதிரி என்பிசிலே வந்து பின்னாடி உட்காந்துக்கும். அந்த மாதிரி பாருங்களேன், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன ஒரு அருமையான காட்சி இது. உண்மையான லைஃப்பில் நடந்தால் பரவாயில்லையே, நம்மளுக்கு இதை எங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு கேம்லையாச்சும் இப்படி ஓட்டிகிட்டு இருக்கலாம். வாங்க, நல்லா இருக்குது. ஸோ பட் இது ஜேசிபியில் மட்டும்தான் இது வரும், வேறு எதுலேயும் இதில் மாதிரி வராத ஆப்ஷன். ஸோ ஓகே, ரைட் பேக்கில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கோட கிளிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இன்னும் சூப்பராகவே இருக்கும், டபுள் மடங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 700 போட்டுக்கோங்க. பட் என்ன கார் வேணால் போடலாம், பட் நான் போடுறது போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது 444 அப்படின்னு 4 4 போட்டுக்கோங்க. இந்த பைக்கை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த பைக்கை வந்து 2 கார் பக்கத்தில் அந்த கார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஏறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க. அடே என்னடா நடக்குது, கோப்ராவை அட பாவி. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினும் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்காகவே மாறிட்டான். பார்த்தீங்களா, அவன் உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைக்காக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் தலை மட்டும் பைக் ஹெட் மாதிரி இருக்குது, ஹெட்லைட் மாதிரி இருக்குது. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ பைக் ஹியூமன் மாதிரியே இருக்கிறான். பார்க்க சும்மா செம்மையாக இருக்குதுல்ல. ஸோ ஓகே, ரைட் பைக்கில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் இந்த கோப்ரா பைக்கில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், மற்ற எந்த பைக்கில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. சரி, ஓகே, ரைட் பைக்கில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கடைசியெலாம் கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும், அல்டிமேட்டாகவே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி. ஸோ இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு கிளிச் மக்களே. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப் எடுத்து ஸ்விம்மிங் பூலில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஜம்பிங்கோட சீட் கோடை போட்டுக்கோங்க 12 15ன்ட்டு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஆன், அதாவது டான் அப்படின்னு போட்டுக்கோங்க, ட்ரான் ஆன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜம்ப் பண்ணி கரெக்டாக கீழே வரக்குள்ள டிக் அடிச்சு அப்படியே அந்த ட்ரான் ஆன் வந்து ஆன் ஆயிடும். அப்புறம் வந்து கீழே விழுந்துருவான். அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் பட்டன் அமுக்குனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஏறிடுவான். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பறக்கணும். பறந்துட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது பிச்சாங்கை சைடில் ஒரு ஆரோ மார்க் மேலே இருக்குல்ல, அதை அமுக்குங்க. அமுக்குனீங்கன்னா வந்து அந்த ட்ரான் மோடு வந்து ஆஃப் ஆயிடும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்விம்மிங் அடிச்சுட்டே போவான். அடே என்னடா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு தானே கேட்பீங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்களேன், அடப்பா வானத்துல பறக்க தான் செய்யும். பட் நம்ம பிராங்க்லின் சும்மியா போடுறோம் சுறால் மாதிரியே. அடப்பாவி எப்படியாப்பட்ட ஆளா இருப்பான் பார்த்துக்கோங்களேன். வாவ், செம்மையா இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்டாண்டா விட்டிங்கன்னா, மூவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா பறக்கிற மாதிரியே இருக்குது.
போடு, இந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக பார்த்தது கிடையாதுடா. அப்பா சாமி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிருப்பீங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு லக்கு தான் சத்தியமாக. போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போடுங்க இதெல்லாம் பண்ணி. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நைட் டைமில் ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் கிராணி ஹவுஸ்னு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க, அவர் சொன்ன மாதிரி நைட் டைமுக்கு போலீஸ் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயாச்சு. இப்போ கிராணி ஹவுஸ்னு அவர் சொன்ன மாதிரி ஆர்ஜிஎஸ் டூல்ஸ்லாம் போடலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாமா? சரி ஓகே, எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்மளை ப்ராங்க் தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரு. ஓகே போடுவோம் வாங்க, என்ன தான் வருதுன்னுட்டு. அடே ஏய் என்னடா நடக்குது டேய், உண்மையாவா டேய்? அடா பாவி ஏய் என்னடா இது நடக்குது டேய் டேய் டேய், உண்மையாக இது கிராணி ஹவுஸ் தான்டா டேய். அடா பாவி, நம்ம இந்தியன் மேக்ஸில் இத்தனை நாள் இது இருக்கிறது தெரியாமலே போச்சுடா சாமி. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம கிராணி ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு கிராணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துடலாம். ஐயா கிராணியே, ஐயோ ஐயோ இருக்கே, ஐயோ இங்கடா கதை தர மாட்டேங்குது. ஐயோ 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 இங்கடா ஐயோ இங்கே இருக்குது. ஓரா பிராங்க்லின். ஐயோ என்னடா நடக்குது? ஐயோ இன்னும் கொஞ்சம் போட்டுருச்சுன்னா ஆயா நம்மளை போட்டுருமே, நம்மளுக்கு வேறு லைஃப் வேறு இல்லையா, என்னடா பண்ணுறது? ஒன்றுமே புரியலையடா டேய். அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் ஒன்றுமே புரியலடா. இதுக்கு சத்தியமாக உண்மையால பொய்யா உருட்டா என்னன்னு கேட்பீங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து உருட்டுத மக்களே. அந்த கமெண்ட்டும் நான் தான் பண்ணேன், வேறு யாரும் பண்ணல. அப்போ இது எந்த கேமில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் கேம் மாதிரி இன்னொரு கேம் இருக்குது. அந்த கேம்லேருந்து சுட்டது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பை பாய்.